புலிகளும் இந்நாள் இல்லையேல் மண்ணில் எலிகளும் தின்னும் தமிழர் இனத்தையே என்ற முழக்கத்தோடு வெளிவந்ததான் முழக்கம் பத்திரிகை. அதையொட்டி தான் என்ன முழக்கம் திரு என்று சொல்லி மக்கள் சொல்லிவினோம். இவிகேஎஸ் இளங்கோவன் செத்து போனாராம். அவற்றை இழப்பை தமிழர்கள் கொண்டாடலாமா? தமிழ்நாட்டில் வெடிகொளுத்தியெல்லாம் கொண்டாடி இருக்கிறார். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் முழக்கம் திரு. என்னென்னு சொன்னால், தமிழீழ தேசிய தலைவர் மாண்புமிகு பிரபாகரன் அவர்களினுடைய மகன் பச்சிளங்குழந்தை 10 வயது பாலகன் பௌத்த சிங்கள பேரினவாத படைகளின் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து இறந்து கிடந்திருக்கு. அந்த அந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னே அது மனிதநேயம் மிக்க எவருக்காவது இப்படி எதிரின்ற பிள்ளைக்கு கூடி நடக்கக்கூடாது, எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது, மனித குலத்துக்கே நடக்கக்கூடாது. ஒரு பாலகனை இப்படி ஒரு சுட்டு கொல்லும் ஒரு சம்பவம் ஒரு பச்சிளம் குழந்தை பார்த்தா சொக்கில் கொஞ்சி விடணும் மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் அப்படி தான். நான் பல பேருக்கு அந்த படத்தை காட்டும்போது தமிழர் அல்லாத பலர் கூடி சொல்லியிருக்கிறோம். என்னடா வெள்ளக்காரர் வேறு வேறு கருப்பினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம், நல்ல வடிவான பொடியன் சொக்கில் கிள்ளோணும் போல இருக்குது, இந்த பொடியனை சுடுறதுக்கு யாருக்கும் மனம் வந்திருக்குது என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் தமிழர் இனத்தில் பிறந்த ஒருவர் இவிகேஎஸ் இளங்கோவன், காங்கிரஸ் கட்சிக்காரன், ஈரோடு காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சராக எல்லாம் இருந்திருக்கிறார். அவர் எப்படியாக இருந்திருப்போலாம். அவர் சொன்னார், ஒரு பையன் செத்துட்டான்னு சொன்னாங்க, அது பிரபாகரனுடைய மகன் என்று சொல்லி கேள்விப்பட்டோன்னே நான் சந்தோஷப்பட்டேன். என்ன இப்படி ஒரு இழிவான ஒரு மலிவான ஒரு எவ்வளவு மனிதகுல விரோதமான ஒரு வார்த்தை பாருங்கள். எந்த தமிழனாவது நாங்கள் இப்படி கதைப்போமா? நாங்கள் அப்படி கதைக்க மாட்டோம். நாங்கள் இறப்பை கொண்டாடுற இனம் இல்லை. வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், நாங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஏனென்று சொல்லி சொன்னால் அப்படி சாப்பிட்றதால இந்த கொலையை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் என்று சொல்லி சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பண்பான சமுதாயத்திலிருந்து நாங்கள் ஒரு பச்சிளம் பாலகன் செத்ததை படுகொலை செய்யப்பட்டதை மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிற ஒரு ஆள் செத்து போனார் நேற்று. இப்போ அன்பு தமிழ் உறவுகளே, ஒரு பழைய கதை ஒன்று எனக்கு ஞாபகம். 2005ஆம் ஆண்டு நடந்த கதை. அப்போ நாங்கள் முழக்கம் பத்திரிகைங்கிட கொண்டிருந்தது. புலிகளும் இந்நாள் இல்லையேல் மண்ணில் எலிகளும் தின்னும் தமிழர் இனத்தையே என்ற முழக்கத்தோடு வெளிவந்ததான் முழக்கம் பத்திரிகை. அதையொட்டி தான் என்ன முழக்கம் திரு என்று சொல்லி மக்கள் சொல்லிவினோம். அப்போ அந்த பத்திரிகையில் 2005ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி நினைக்கிறேன் பத்திரிகை அச்சுக்கு போகுது. அப்போ அச்சுக்கு போது நாங்கள் கடைசி செய்தி பார்க்குறானே, செய்தி பார்த்து கொண்டிருக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வருது. சுந்தர ராமசாமி செத்து போயிட்டாருன்னு சொல்லி, அதாவது காலச்சுவடு என்ற ஒரு பதிப்பகத்தின் தமிழினியை அப்படியான எல்லாம் விடுதலை புலிகள் சம்பந்தமாக நஞ்சு கக்கிற அந்த காலச்சுவடு குழுமம்ன்றது இருக்குது. அவையில் இந்த அறிவுத்தளங்களில் விடுதலை புலிகளை பயங்கரவாதியாக காட்டுறது அப்படியான விஷயங்களில் தமிழினி 2000 என்று சொல்லி வச்சு தமிழ் தேசியத்தையெல்லாம் கொச்சைப்படுத்தின ஆக்கலன் அவையில். அப்போ அந்த முகாமில் இருந்து ஒருவர் செத்து போனார்ன்னு சொல்லி போட்டு செய்தி வந்தோன்னே, அப்போ நான் ஆசிரியர், பொறுப்பாசிரியர், அப்போ பணிமனையில் இருக்கையில் இன்னும் ஒரு ஆள் இருந்தது. எங்களுடைய துணை ஆசிரியர் ஒரு ஆள் தான் இருந்தவர். இன்னும் ஒரு ஆள் இருந்தவர். அவர் முழக்கத்தினுடைய இலக்கிய இதழ், அதுக்கு பேர் பறை, அது மாதத்துக்கு ஒருக்கா வாரது. அப்போ அவரும் இருந்தவர். நாங்கள் அப்போ காய்ச்சி கொண்டு இருந்தோம். இந்த செய்தியை போடுறதுக்கு முன்பக்கத்தில் ஒரு சின்ன இடம் மட்டும் இருந்தது. நாங்கள் எப்பவும் வச்சிருப்போம் என்னென்னா அதுக்கு பிந்திய செய்தி போடுறதுக்கு. அப்போ அரை மணி தேலம் இருக்குது இந்த பத்திரிகை அச்சடிக்கிறதுக்கு போகிறதுக்கு. அப்போ நான் இப்படி வந்திருக்குது, சுந்தர ராமசாமி மறைவு இரங்கல்னு போடுவோமான்னு சொல்லி அதில் மிச்சம் எழுதி போடுவோமான்னு சொன்னோன்னே, துணை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை 20 வயசுகளில் தான் அந்த பிள்ளைக்கு இருக்கும். அவள் அவளுக்கு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னடா, அவளுக்கு பின்னால் அவளோட அம்மா அந்த பிள்ளை கை குழந்தையாக இருக்கும்போது தூக்கி வச்சிருக்கும்போது இந்தியன் ஆர்மி அடித்த செல்லில் கோப்பாயில்
அந்த அம்மாவும் செத்து அந்த பிள்ளையோட இன்னொரு சகோதரியும் செத்தது. இந்த பிள்ளை தப்பினது. அப்போ அந்த பிள்ளை அப்புறம் கனடாவில் வந்து எங்களோட பத்திரிகையில் வந்து துணை ஆசிரியராக இருந்தவோ. அப்போ அவள் சொன்னா அவள் மட்டும் என்னட்ட திரு சார்ன்னு தான் கூப்பிடுவா. நான் சார்ண்டு ஒரு தடவையும் கூப்பிட்றத ஊக்குவிக்கிறேன் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது அப்படியே வார்த்தை வந்து நமக்கு தேவையில்லை. அது வந்து நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி ஐயா அப்படி என்று கூடி கூப்பிட்றத ஓகே. அவள் வந்து ஆகலும் வயசு வித்தியாசம்ன்றபடியே நான் அதை பெருசாக எடுக்கிறேன் சரி என்று விட்டுட்டேன். அப்போ அவள் திரு சார் ஏன் நீங்கள் அப்படி அவர் இரங்கல் மறைவு இதெல்லாம் போட போகிறீங்க, 2 நாள் கழித்து நீங்கள் என்ன பேச போகிறீங்க, தமிழின பகைவன் செத்தான் பார்ப்பான் செத்தான் அப்படி தானே பேச போகிறீங்க, அப்போ அதையே போடுங்களேன் என்று சொல்லி. அப்போ இந்த அப்போ பொறுப்பாசிரியர் உடனே நாங்கள் ஒரு பத்திரிகை வேலைக்குள்ள வந்து ஒரு உணர்ச்சியாக பேசக்கூடாது என்று சொல்லி போட்டு நான் பறை பொறுப்பாசிரியரும் இருந்தார். அப்போ அவரோட கலந்து ஆலோசிப்போம்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன், இப்படி இந்த பிள்ளை வந்து 20 வயசுல தான் இருக்குது, இந்த பிள்ளை இப்படி சொல்கிறா, அதாவது தமிழின பகைவன் செத்தான்ட்டு போடுங்க திரு சார்ன்னு சொல்கிறான்ட்டு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ எங்களோட பறையினுடைய பொறுப்பாசிரியர் அவர் பறை வந்து ஒரு முழக்கத்தோட வரும், முழக்கு பறை நொறுக்கு சிறை என்று. அப்போ முழக்கம் வந்து அது செய்தி பத்திரிகை, இது வந்து ஒரு இலக்கிய பத்திரிகை. இப்போ ஆனந்த விகடன் குமுதன் அப்படியான பத்திரிகைகள் மாதிரி ஒரு இலக்கிய பத்திரிகை. அப்போ அவர் சொன்னார், அவர் நல்ல தெளிவாக சிந்திக்கிறாவே என்று சொல்லி சொன்னார். அப்போ எங்களோட இளைய சமுதாயம் நாங்கள் வளர்த்து கொண்டு வர்றது ஆக்கள் வந்து தெளிவாகத்தான் இருக்கினம் மக்களே. அந்த செயல் இருக்குல்ல, அதாவது நாங்கள் அவையில் கொண்டாடக்கூடாதுன்றது உண்மைதான். ஒரு மனிதனுடைய இறப்பை வந்து கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு இறப்பை இறக்கும்போது அந்த மனிதனுக்காக கண்ணீர் விடுறதுக்கு ஒரு கொஞ்சம் பேராவது இருப்பினம் கட்டாயம். அப்போ வந்து அந்த அந்த இறப்பை வந்து நாங்கள் கொண்டாடக்கூடாது. ஆனால் அவர் செய்த அந்த செயல் இருக்குல்ல, மோசமான செயல் வந்து அது அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ சும்மா உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ மஹிந்த ராஜபக்சே வந்து லட்சக்கணக்கான மக்களை கொண்டார். அவர் நாளைக்கு செத்தா நாங்களே அவருக்கு அஞ்சலியாக செலுத்த போகிறோம், இரங்கலா சொல்ல போகிறோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த EVKS இளங்கோவன் செத்ததுக்கு சில தம்பிமார் வந்து வெடி கொளுத்தி கொண்டாடி இருக்கணும். அப்போ அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. அது அவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ ஆனால் வந்து நாங்கள் ஊக்குவிக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் நடக்கும்போது. ஆனால் EVKS இளங்கோவன் வந்து சொன்னது வந்து அது மிகப்பெரிய ஒரு மானுடத்துக்கு எதிரான ஒரு குரலாக தான் அதை பார்க்கணும். ஆனால் அதுக்கான விலையை வந்து அவர் கடைசி காலங்களில் மருத்துவமனையில் இருந்து ஒரு பெரிய மோசமாக வருந்தி தான் செத்துருக்கிறார். இப்போ நோமலாக வந்து நாங்கள் சொல்லுவோமല്ലോ, அவன் நல்ல சாச்சித்தான்டாப்பான்னு சொல்லுவோமല്ലോ, படுத்திருந்தது காலையில் எழும்ப இல்லைன்னு, அதெல்லாம் நல்ல சான்னு சொல்லுவோமല്ലോ வயதாகி. அதாவது நாங்கள் பிறந்த ஆக்கில் போய் ஒரு நாளைக்கு இறக்க தான் போகிறோம். ஆனால் அதுக்காக இப்படி மோசமான சாவு எல்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சாவுன்றது ஒரு சரியான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், சரியான ஒரு உணர்வுபூர்வமான இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து யாரையும் கொண்டாட இல்லை. ஆனால் அவர்களுடைய அந்த செயல் இருக்குல்ல, ஒருவனுடைய அந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்லிடவில்லை, அது மாதிரி தான். ஆனால் இப்போ தமிழர்களுக்கு நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழின படுகொலையை செய்கிறதுக்கு துணை போன ஆட்கள் வந்து கன பேர் அழிஞ்சு கொண்டு போயினோம். இப்போ கசாம் சுலைமானி என்று சொல்லி ஒரு ஈரானுடைய பெரிய கொமாண்டர், அவர் வந்து இந்த தமிழீழ விடுதலை புலிகளினுடைய பங்கஸ், அதாவது நில வரைகள் இருக்குல்லோ அதுகளுக்குள்ள இருந்து தாக்கினோம், அதுகளுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அவைகளுக்கு அந்த இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் போனோன்னே அந்த பஸ்டர்ஸ், அந்த பங்கர்ஸை வந்து இப்படி உட்டாக்கிறதுன்ற அந்த விஷயத்தை எல்லாம் கொடுத்த ஒரு இராணுவ ஒரு நல்ல நிபுணர். அவர் வந்து 2022ஆம் ஆண்டு ஈராக்கில் வச்சு அமெரிக்கா அடித்த ஏவுகணையில் செத்து போனார். அப்போ தமிழனுக்கு தமிழின படுகொலைக்கு உதவி செய்த ஆக்கள் வந்து ஒவ்வொரு ஆக்களாக கலறினோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த உக்ரைன் ரஷ்யா போகிற பாருங்க, அதில் வந்து நிறைய
விமான ஓட்டிகளாகவும் விமானத்தையும் கொடுத்து குண்டு போட்டு அழிச்ச எத்தனையோ உக்ரைன் விமானங்களும் வந்து இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கு உக்ரைன் நிலைமை என்னவா இருக்கும்? உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து ரஷ்யா வந்து ஒரு பூனை மாதிரியும் எலி மாதிரியும் ரஷ்யா தான் நினைச்ச நேரம் அடிக்கிறதும் நினைச்ச நேரம் விடுறதும் மாதிரி அப்படி இருக்குது. அப்போ இப்போ மஹிந்த ராஜபக்சேயை பாருங்க என்ன நடக்குது. இப்போ வந்து அந்த கட்சி அந்த மக்களாலே நிராகரிக்கப்பட்டு ஒரு அட்ரஸ் இல்லாத வயலன்னு சொல்லுவாங்கல்ல, விலாசம் இல்லாத வயலன்னு சொல்லுவாங்கல்ல, முகவரி இல்லாத ஆளாக வந்திருக்கிறார். அப்போ தமிழர்களுக்குரிய அந்த அந்த பொற்காலம் வந்து மீண்டு கொண்டு வருகுது என்று தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ஏது நிலைகளை நாங்கள் ஏற்படுத்துறதுக்காக நாங்களும் முயற்சி எடுக்கணும். மக்களை வாழ்தலின் இது நாமார்க்கும் குடியலோம் நம்மனை அஞ்சோம்.